மனத்திறன் தொகுதிச் சோதனையை வெளியிட்டவர் டெர்மன். மனத்திறன் தொகுதிச் சோதனையை வெளியிட்டவர் டெர்மன். நுண்ணறிவு தொகுதிச் சோதனையை செய்தவர் ஆடிஸ். நுண்ணறிவு தொகுதிச் சோதனையை செய்தவர் ஆடிஸ். நுண்ணறிவு சோதனை 16 வயதில் முழுமையடைவதாக கூறியவர்கள் மெர்லின் டெர்மன். நுண்ணறிவு சோதனை 16 வயதில் முழுமையடைவதாக கூறியவர்கள் மெர்லின் டெர்மன். மனச்சோதனைகளும் அளவிடுதலும் என்ற நூலை வெளியிட்டவர் கேட்டல். மனச்சோதனைகளும் அளவிடுதலும் என்ற நூலை வெளியிட்டவர் கேட்டல். உருவ அமைப்பு தொடர் சோதனைகளை உருவாக்கியவர் ரேவன். உருவ அமைப்பு தொடர் சோதனைகளை உருவாக்கியவர் ரேவன். பாட்டியா உருவாக்கிய மிக பிரபலமான சோதனை செயற் சோதனை. பாட்டியா உருவாக்கிய மிக பிரபலமான சோதனை செயற் சோதனை. செயற் சோதனைகளின் அடுக்கை உருவாக்கியவர் டிராவலர். செயற் சோதனைகளின் அடுக்கை உருவாக்கியவர் டிராவலர். பேப்பர் பென்சில் சோதனை என்று அழைக்கப்படுவது சொற்சோதனை. பேப்பர் பென்சில் சோதனை என்று அழைக்கப்படுவது சொற்சோதனை. தொகுதி சோதனையை செய்தவர்கள் குல்மன் ஆண்டர்சன். தொகுதி சோதனையை செய்தவர்கள் குல்மன் ஆண்டர்சன். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு தொகுதி சோதனையை செய்தவர்கள் பின்ட்னர் கானிங்ஹாம். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு தொகுதி சோதனையை செய்தவர்கள் பின்ட்னர் கானிங்ஹாம். நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பர்ட் பீனி. நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பர்ட் பீனி. பொதுக்காரணி சிறப்புக்காரணி என்ற கொள்கையை கூறியவர் ஸ்பியர்மேன். பொதுக்காரணி சிறப்புக்காரணி என்ற கொள்கையை கூறியவர் ஸ்பியர்மேன். மின்னசோட்டா சோதனையை உருவாக்கியவர் டாரன்ஸ். மின்னசோட்டா சோதனையை உருவாக்கியவர் டாரன்ஸ். ஒருவருடைய நுண்ணறிவு ஈவை பொதுத்திறனின் மதிப்பினை கொண்டு அளவிட முடியும் என்று கூறியவர் பீனே. ஒருவருடைய நுண்ணறிவு ஈவை பொதுத்திறனின் மதிப்பினை கொண்டு அளவிட முடியும் என்று கூறியவர் பீனே. இரட்டை காரணி கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1904. இரட்டை காரணி கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1904. 7 முதல் 16 வயது வரையிலான குழந்தைகளின் நுண்ணறிவை அளவிட்டவர் வெக்ஸ்லர். 7 முதல் 16 வயது வரையிலான குழந்தைகளின் நுண்ணறிவை அளவிட்டவர் வெக்ஸ்லர். அளவு நிலையை வரையறுத்தவர் டெம்போ. அளவு நிலையை வரையறுத்தவர் டெம்போ. அடைவூக்கம் பற்றி கூறியவர் டேவிட் மெக்லிலாண்ட். அடைவூக்கம் பற்றி கூறியவர் டேவிட் மெக்லிலாண்ட். அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் டேவிட் மெக்லிலாண்ட். அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் டேவிட் மெக்லிலாண்ட். அடைவூக்கத்தினை வளையம் வீசும் சோதனை மூலம் நிரூபித்தவர் அட்கின்சன். அடைவூக்கத்தினை வளையம் வீசும் சோதனை மூலம் நிரூபித்தவர் அட்கின்சன். அடைவூக்கம் பற்றி முதலில் கருத்தை வெளியிட்டவர் அட்கின்சன். அடைவூக்கம் பற்றி முதலில் கருத்தை வெளியிட்டவர் அட்கின்சன். ஆளுமையானது ஒருவனது தனித்தன்மை வாய்ந்த பண்புகளின் அமைப்பு என்று கூறியவர் கில்போர்ட். ஆளுமையானது ஒருவனது தனித்தன்மை வாய்ந்த பண்புகளின் அமைப்பு என்று கூறியவர் கில்போர்ட். ஆளுமை வரையறையில் ஆல்போர்ட் கொள்கை மிகவும் சிறந்ததாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆளுமை வரையறையில் ஆல்போர்ட் கொள்கை மிகவும் சிறந்ததாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. மனிதர்களை சிடுமூஞ்சி அழுமூஞ்சி சிரிமூஞ்சி என்று கூறியவர் கேலன். மனிதர்களை சிடுமூஞ்சி அழுமூஞ்சி சிரிமூஞ்சி என்று கூறியவர் கேலன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.